ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி போடுறது இல்லைன்னா பாலி போடுறது எப்படி வேணாலும் சொல்லலாங்க. நம்ம கோயில் ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வகையான நவதானியம் எடுத்துருக்கு. இதில் வந்து நெல், பருத்தி கொட்டை, சுண்டல், அவரைக்கொட்டை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கம்பு, நெல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 வகையான நவதானியங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் விடிகாலமாக போடுறதா இருந்தால் மொதல் நாள் மதியமே வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதை மாதிரி துணியில் வந்து முடிச்சு போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு விட்டு வந்திருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக மண்ணல் வந்து பதப்படுத்தி நம்ம வந்து போட்டுட்டோம்னா சூப்பராக வந்து முளைப்பாரி நல்லா கலந்து பண்ணுறாங்க. முளைப்பாரி வந்து போடுறது ஈஸி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இல்லையே, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் செய்யும்போது தான் எனக்கு அது தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா வந்து செம்மண் வந்து 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு நம்ம வந்து கொப்பைப்பேட்டை பூ தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காஞ்ச பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய எரி வந்து காமிச்சு அதை சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவாயில்ல அப்படியே கட்டாமல் வந்து முளைப்பாரி வந்து நம்ம கீழே விட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம வந்து வச்சோம்னா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து நம்ம வந்து வெயிலில் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இது வந்து 2வது நாள் வெயிலில் வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து முளைப்பாரி வந்து சூப்பராக வந்து கலந்து வந்திருக்குங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இரவு பிறகு நம்ம வந்து முளைப்பாரி தண்ணியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு நல்ல வெயில் வரத்துக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் வெயிலில் வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பராக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் ஆகிடுச்சு. நல்லா அழகாக நம்ம சூப்பராக வளர்த்து வச்சுருக்காரு. நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இது வந்து தட்டை வந்து கம்மியாக தான் 100 பேருக்கு வந்து முளைப்பாரி போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சிலர் அழகாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து இந்த முளைப்பாரி எடுத்து வச்சுட்டு நம்ம கிராமங்களில் வந்து இந்த பாரம்பரியமான முளைப்பாரி பாடி டான்ஸ் ஆடுறது இருக்குங்க. இந்த ஸ்கூல் வந்து 3 பேர் ஃபஸ்ட்டு குழந்தைங்களை விட்டு ஆட விட்டாங்க. அடுத்து வந்து பெரிய லேடிஸ்க்கு வந்து பெரியவங்களை விட்டு ஆட விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கும்பலானது ஆடினாங்க. இப்போ வந்து இருக்கிறது பூஜையை வந்து ஆரம்பிச்சுட்டு
பிரைஸ் உண்டு. சரிங்களா? எல்லாருக்கும் பிரைஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சுமங்கலி பெரியவங்க வாங்கம்மா. எல்லா பெரியவங்க